சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரை பொதுக்குழுல பேசும்போது நிறைய முக்கியமான விஷயத்த பேசுறாரு. ஒண்ணு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அதே மாதிரி இபிஎஸ் அவர்களையும் அதிமுகவையும் விமர்சிச்சு பேசுறாரு. அது போக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, திரும்ப நாங்க ஜெயிச்சு வந்துருவோம் அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. 7வது முறையா நாங்க ஜெயிப்போம், 2வது முறையா திரும்பவும் திராவிட ஆட்சி அமையும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சூரியனுக்கும் முடிவு கிடையாது, சூரியனும் பெர்மனண்டா இருக்கும், அதே மாதிரி திமுகவும் அதே மாதிரிதான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசுறாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹிட்லர் கூட 1000 year ரைட் தான் சொன்னார். 1000 ஆண்டுகள் எங்களோட ராஜ்யம் நிலைத்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஃபாரெவர் நாங்க இருப்போம், எப்பவுமே நாங்க இருப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்ல 1000 வருஷம் தான் அவரு கூட பிக்ஸ் பண்றாரு. அந்த வகையில ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸா முதல்வர் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல அந்த நம்பர்ஸ் பேசிக்கிட்டே இருக்க 200+, 234 சீட்ஸ் ஜெயிச்சிருவோம். ஸோ அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் அதிகப்படியான ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரான்ற கேள்வியும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆமா, திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் பிகம் அன் அப்சஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது. கலைஞரோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ, ஓகே எடப்பாடியோ கூட விட்டுருங்க, கலைஞரும் ஜெயலலிதாவும் கூட இப்படி பேசினது கிடையாது. இப்படி பேசினது கிடையாதுன்னா, ஜெயலலிதா 500 ஆண்டுகள் அதிமுக எனக்கு பிறகும் 500 ஆண்டுகள் இருக்கும்னா அவங்க கடைசியாக ஜெயிச்சப்ப 2016 ஜெயிச்சு ஆகஸ்ட் மாதம், அதுதான் அவங்க கடைசியாக சட்டமன்றத்துக்கு போனது. அடுத்த மாதம் அவர் இறந்து போனார். ஜெயலலிதா பேசினது எனக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுக இருக்கும்னாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரும் கலைஞரும் அப்படி பேசினதா இல்லை. நிரந்தரன்ற வார்த்தை பகுத்தறிவு உள்ளவர்கள் வாயிலேருந்து வராது. என்ன கேட்டிங்கன்னா, சூரியனும் நிரந்தரம், திமுகவும் நிரந்தரம் முதலமைச்சர் பேசுவது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, உங்களுக்கு நன்றாக தெரியும். சனாதன தர்மத்தை எதிர்த்து அவர் பேசிய வார்த்தை, சனாதன தர்மம் என்பது டெங்கு மலேரியா மாதிரி ஒழிக்க வேண்டும். ஏன் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்? நிரந்தரமானது எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க ஆர்குமெண்ட் வச்சாங்க. நாடு முழுவதும் அவருக்கு எதிராக வழக்குகள் போடப்பட்டன. அவற்றையெல்லாம் ஒரே இடத்துல சேர்க்க வேண்டும் என்று போடப்பட்ட உதயநிதி சார்பாக போடப்பட்ட வழக்கு இன்னமும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில தான் இருக்குது. அவர் கைது செய்வதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது, வழக்கு விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது. ஆனால் அவர் மீது நாட்டின் பல பகுதிகளில் போடப்பட்ட வழக்குகளை, ஜம்மு காஷ்மீர்ல, ராஜஸ்தான்ல, கர்நாடகாவில், உத்தரப்பிரதேசத்தில் போடப்பட்ட எல்லா வழக்குகளையும் ஒரே இடத்துல சேர்க்க வேண்டும், ஒரே இடத்துல குவிக்கணும், ஒரே இடத்துல போடணும்னு வைத்த உதயநிதியோட பிரேயர் இன்னமும் உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்ல தான் இருக்குது. நிரந்தரமானது என்பது ஒரு கம்யூனிஸ்டோட வாயிலிருந்தோ, பகுத்தறிவாளருடைய வாயிலிருந்தோ, அல்லது ரேஷனலா யோசிக்கக்கூடியவர்கள் வாயிலிருந்தோ, ஏன் மதவாதிகள் வாயிலிருந்தோ, அதாவது பிலீவர்ஸ் நாம் சொல்லக்கூடிய, இறைவனை நம்பக்கூடிய அவர்கள் வாயிலிருந்து கூட நிரந்தரமானது என்ற ஒன்று வரவே வராது. ஏன்னா வாழ்க்கையோட ஒரே அர்த்தம் அது நிரந்தரமற்றது. இன்னொன்று, சூரியனும் நிரந்தரம், திமுகவும் நிரந்தரம்ன்றாங்க. ஒப்பீடே ரொம்ப புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த அளவுக்கு ஒரு உயர்வு நவிர்ச்சியோடு பேசக்கூடியது எப்படி முதலமைச்சர் வாயிலிருந்து வருகுதுன்னு. ஏன்னா சூரியனே நிரந்தரம் இல்லைன்னு தான் விஞ்ஞானிகளே சொல்லுவாங்க. தோன்றியது அத்தனையும் அழியும், அதுக்கு லைஃப் இருக்கு, தோன்றியது அத்தனையும் அழியும், சூரியன் உட்பட. அதோட போய் திமுக ஒப்பிடுறதுன்றதுலாம் கடந்த காலங்கள்ல திமுகவை உருவாக்கிய அண்ணாவோ, திமுகவை வளர்த்தெடுத்த கலைஞரோ அவர்கள் வாயில் வராத வார்த்தையைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். இது முதல்ல நம்ம பதிவு பண்ண வேண்டிய விஷயம் நான் பார்க்குறேன். இது ரொம்ப, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஹிட்லர் கூட 1000 years தான் சொன்னார், ஃபார் எவர்னு சொல்லலை. அந்த வார்த்தையே ரொம்ப தவறானது. அப்புறம் நாங்கள் ஜெயிப்போன்றாங்க. அது வழக்கமாக கடந்த பல மாதங்களாக முதலமைச்சர் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ 10 நாளைக்கு முன்பு 26 இல்லை 31, 36 நாங்கள் தான் ஜெயிப்போனாரு. நேற்றைய பொதுக்குழுவில் பேசும்பொழுது அடுத்த ஆண்டு இதே நாளில் எல்லா பத்திரிகைகளையும் தலைப்பு செய்தியாக திமுக 7வது முறையாக ஆட்சி அமைத்தது என்று வருகிறாரு. இதெல்லாமே ஒரு விதமான, என்னை பொறுத்த வரைக்கும் அப்சஷன் தான் நான் பார்க்குறேன். இது ஒரு விதமான, எப்படி சொல்றது, அதற்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியவில்லை. நீங்கள் உங்கள் சாதனைகளை சொல்லலாமே ஒழிய நாங்களே வெற்றி பெறுவோம் என்பது, நான் என்ன சொல்றேன், ஒரு பகுத்தறிவு பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாயிலிருந்து இந்த வார்த்தை வருவது. ஜெயலலிதா சொன்னா எனக்கு புரியுது, 500 ஆண்டுகள் எனக்கு பிறகு அதிமுக இருக்குன்னாரு. அவங்க கூட ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தான் சொன்னாங்க, அந்த அம்மா 500 வருஷம், ஃபார் எவர்னு சொல்லலை. சூரியனும் நிரந்தரம், அதிமுகவும் நிரந்தரம்னு அவங்க சொல்லலை. ஆனா இங்க முதலமைச்சர் வாயிலிருந்து சூரியனும் நிரந்தரம், திமுகவும் நிரந்தரம்னு வருது. ஜெயலலிதாவை விஞ்சி விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். சாதனைகளை தான் சொல்லணும். என்ன சாதனை? முதலமைச்சர் ரோட் ஷோ போகும்போது காவாயை துணி போட்டு மூடி இருக்கான், பார்த்துருப்பீங்க நீங்க, எவ்வளவு அபத்தமானது. அதற்கு பிறகு அந்த கால்வாயை போய் முதலமைச்சரை பார்வையிடுகிறார். என்ன பண்ணியிருக்கணும்? அந்த காரியத்தை செஞ்ச அரசு அதிகாரிகளை இமிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். எதற்காக இந்த போலி வேஷம்? முதலமைச்சர் மண்ணிலிருந்து வந்த ஒரு அரசியல்வாதி, அவர் ஒன்றும் சில்வர் ஸ்பூன்ல வந்தவர் கிடையாது. கீழ் 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். மிசால சிறைக்கு போய் இன்னைக்கு ஆக்டிவா இந்திய அரசியல் இருக்கக்கூடியவங்களே ஸ்டாலின் முக்கியமானவர்.
கீழே கிரவுண்ட் லெவல்ல பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்றது முதலமைச்சருக்கு நன்றா தெரியும். எந்த கவர்மெண்ட்லயும் தேனும் பாலும் ஓடாதுன்றது முதலமைச்சருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது காவாயை போய் இது போட்டு மூடுறாங்க, துணியை போட்டு மூடுறாங்கன்னா இது என்ன போலித்தனம்? அதிகாரிகள் எப்படி ஏமாத்துறாங்க முதலமைச்சரை? ட்ரம்ப் வரும்போது ஸ்லம்ஸ் எல்லாம் குஜராத்ல போட்டு மூடினாங்கல்ல, துணியை போட்டு மூடினாங்கல்ல, அதானே இது? முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த காரியத்தை செய்த அரசு அதிகாரிகள் இமிடியேட்டாக தற்காலிக பணியிடை மாற்றம், பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதாவது தவறுகளை, குறைகளை, குற்றங்களை முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு போக விடாமல் மூடி மறைப்பதுதான் இந்த ஆட்சிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். எல்லா ஊர்லயும் தான் அந்த காவா இருக்குது, அதை எல்லாரும் துணியை போட்டா மூடுறாங்க. இன்னொரு விஷயம், ரோட் ஷோ போறதால இவங்க பெருமையா பேசிக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே கேப்ரியல் ஒரு விஷயம் புரியல. ஒரு 75 ஆண்டுகள பாரம்பரியம் மிக்க கட்சி, 25 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்க கட்சி, மூலை முடுக்குகள்லாம் பரவி இருக்கிற கட்சி, அவங்க ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் இட்ஸ் அ ரோபஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். நீங்க ரோட் ஷோ பண்ணதுல 25 கிலோமீட்டர் முதலமைச்சர் சாலை மார்க்கமாக போனதுல கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மதுரையில டிராபிக் அஃபெக்ட் ஆயிருக்குது. அதுவும் மதுரை தென் மாவட்டங்களுக்கான கேந்திரமான இடம், நர்வ் சென்டர் பிளஸ் மதுரை சிட்டி. 6 மணி நேரம் டிராபிக் அஃபெக்டட். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை கட்டுரை எழுதுது. எலெக்ஷன் டைம்ல ரோட் ஷோ போறது வேறங்க, இந்த நேரத்துல போனீங்கன்னா மக்களோட அதிருப்தியை தான் சந்திப்பீங்க. எதுக்காக போறாங்க? இது மோடியோட பாணிங்க. மோடி ரோட் ஷோ போவாருங்க, மக்கள்கிட்ட போய் கனெக்டிங் வித் பீப்புள். ஆனா அதுல இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பாதுகாப்புக்காரங்க 2000 காவலர்கள், பாதுகாவலர்கள், 2000 போலீஸ்காரர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்க முதலமைச்சரோட சாலை மார்க்கமாக முதலமைச்சர் வாகனத்துல போறாரு, நடந்து போறாரு. 25 கிலோமீட்டர் முதலமைச்சர் ரோட் ஷோனா அது ஏற்படுத்தக்கூடிய சிரமம் பொதுமக்களுக்கு எவ்வளவு தூரம்? நிறைய இடத்துல டிராபிக் பிளாக் ஆயிருக்குது, பல இடங்கள்ல சாலைகள்ல மூடப்பட்டிருக்கின்றன. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை தெளிவா எழுதுது. அதை இது எவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு முட்டாள்தனமான வேலை இது. அதாவது யானை தலையில மண்ணை அள்ளி போட்டுக்கிற மாதிரி தங்களுடைய ஆதரவை திமுக தானே இழந்து கொண்டிருக்கிறது. இது தேவையில்லாத சிரமம் மக்களுக்கு. மக்கள் ஆட்சியாளர்களை தான் வசைப்பாடுவார்கள். 91-96 ஜெயலலிதா செஞ்ச தவறுகளை இப்ப இவங்க செய்யறாங்க. அந்த அம்மா எல்டிடி திரட்டு இருக்கு, ராஜீவ் படுகொலைக்கு பிறகு ஆட்சிக்கு 91-96 அந்த அம்மா ரோட்ல வராங்கன்னா 2 சாலைகளை வீட்டுல இருந்து புறப்படுறாங்கன்னா மவுண்ட் ரோடையும் மூடுவான், பீச் ரோடையும் மூடுவான். அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு போறாங்க, இல்ல சென்னையில ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு போறாங்கன்னா பல சாலைகள் மணிக்கணக்காக மூடப்படும். 96 ஜெயலலிதா தோல்வி அடைந்ததற்கு டிராபிக் அந்த அம்மா பிளாக் பண்ணது. அந்த அம்மாவுக்காக காவலர்கள், போலீஸ், அப்ப அந்த SSGன்னு ஒரு பிரிவு, அந்த விஜயகுமார்னு வீரப்பனை பிடிச்சாரு, அவர் பண்ண வேலை. இதெல்லாம் காவல்துறையும் விஜயகுமாரோட வேலை. இவங்க பண்ண காரியத்தால் என்னாச்சு, 96 அந்த அம்மாவோட தோல்விக்கு அது ஒரு பெரிய காரணமாக அமைந்தது. ஆனா அதே ஜெயலலிதா 2001 ஆட்சிக்கு வந்த பிறகு, 2011 வந்த பிறகு ஒரு சிறிய 2 நிமிஷம் இடைவெளியில தான் டிராபிக் போகும். டிராபிக் ஃப்ளோலயே அந்த அம்மாவோட கான்வாயை கொண்டு போறதை நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். 91 பார்த்திருக்கேன், 2001 பார்த்திருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னால ஜெயலலிதா ஆட்சியில நடந்த தவறுகளை இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியில போலீஸ் செய்துன்னா அது ஜெயலலிதாவாவது ஒரு 8-9 ஆண்டுகள் அனுபவத்துல தான் அரசியலுக்கு வந்தாங்க. 82 அரசியலுக்கு 91 பவருக்கு வந்தாங்க. ராஜீவ் படுகொலைக்கு பிந்தைய சூழ்நிலை, பாதுகாப்பு காரணங்கள், LTT திரட்டால அது இருந்தது. இன்னைக்கு எதுவுமே இல்லையே. 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ரோட் ஷோவை இவங்க பெருமையா பேசுறாங்க. திமுக நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், யானை தலையில மண்ணை அள்ளி போட்டுக்குது. நீங்க இந்த மாதிரியான ரோட் ஷோஸால நீங்களே உங்களுடைய ஆதரவை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால இது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ்ல தான் அதிகமா போய் முடியுது இந்த இத்தகைய அரசியல் நிகழ்வுகள். அடுத்தது மெயினா பேசுறதுன்னா பொதுக்குழுவோட தீர்மானங்கள். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 விஷயங்கள் மட்டும் பேசிடுவோம், அதுக்கப்புறம் இன்னும் டீப்பா பேசுவோம். என்னன்னா, இப்ப 2021 திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் மதுரையில PTR அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பினான்ஸ் மினிஸ்டரா இருக்காரு, ரொம்ப ஃபேமஸான ஒரு பினான்ஸ் மினிஸ்டராவும் அவரு இருக்கார். இப்ப அங்க டைனமிக்ஸே மாறின மாதிரி தெரியுது. MK ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் அதிகப்படியான முக்கியத்துவம் மூர்த்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அது போக இந்த கட்சி உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கு, ஸோ கட்சிக்கு விசுவாசமா இருக்கும் அப்படின்ற துணியிலையும் ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை எல்லாம் சொல்றாரு. ஸோ அந்த டைனமிக்ஸ் எப்படி? அது ஏற்கனவே PTR ஓரம் கட்டப்பட்டு விட்டான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது கம்ப்ளீட்டா அந்த சோகால்டு ஆடியோ ஒன்று, அது யாரோட ஆடியோ, அவரோட ஆடியோவா என்னவா நமக்கு தெரியாது. PTR பத்தி சொன்னதால நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2021 ஆட்சிக்கு வந்தப்போ PTRக்கு கொடுத்த அந்த பில்டப் அதீதமானது. அதுவும் முதல் ஓராண்டு அவருக்கு செய்த பில்டப் பதவிக்கு முதல்ல ஒயிட் பேப்பர், எக்கானமியை பற்றி ஒயிட் பேப்பர்னு ஒன்று பெருசாக வெளியிட்டாங்க. வெள்ளை அறிக்கைனா என்னன்னு தான் மக்களே அப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. நம்மெல்லாம் கூட பேசியிருக்கோம். அதுக்கு பிறகு பட்ஜெட், இன்ஃபேக்ட் அவரோட முதல் பட்ஜெட்டை பார்க்கும்போது அது கொடுத்த பில்டப்பு, அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் தமிழ்நாட்டில் யாருமே பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணலன்ற மாதிரியான அதாவது அசூயை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பில்டப், அந்த மீடியா ஹைப் இருந்தது. 2 வருஷம் 3 வருஷம் 3 பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணார். திடீர்னு பொத்துன்னு கீழே போட்டு விட்டாங்க.
அதாவது எவ்வளோ தூரம் உயர உயர பறக்குறீங்களோ அந்த அளவுக்கு கீழே விழுவீங்கன்றதுக்கு சரியான உதாரணம் பிடிஆர். ராஜீவ்காந்திக்கு 1984, 85, 86 நடந்தது. மிஸ்டர் கிளீன் தான் எல்லா பத்திரிகையும் எழுதும். 84 இந்திரா காந்தி டெத்துக்கு பிறகு பதவிக்கு வந்த ராஜீவ்காந்தி 85, 86, 87 மிடில் வரைக்கும் மிஸ்டர் கிளீன் எழுதின பத்திரிகைகள் 87 செகண்ட் ஹாஃப்லேருந்து போஃபோர்ஸ் காந்தின்னு எழுத ஆரம்பிச்சாங்க. போஃபோர்ஸ் ஊழல் வந்தப்ப அதே தான் பிடிஆருக்கு. முதல் 3 பட்ஜெட்டை கொடுத்தாரு, அதுக்கு பிறகு ஓரம் கட்டப்பட்டார், தூக்கி அடிக்கப்பட்டார். ஒரு ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத, அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு பேரை ஒழி அது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் இவங்க கொடுக்கவும் இல்லை, அவருக்குரிய மரியாதையும் இவங்க கொடுக்கல, அவர் ஓரம் கட்டப்பட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி மதுரையில் இன்னைக்கு வந்து மதுரைன்னா பிடிஆர் ஞாபகம் வரும். மொத்தமாக அவர் பேரை கூட உச்சரிக்கவில்லை, எனக்கு தெரிந்து உச்சரிக்கவில்லை, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். மூர்த்தி பேரை தான் சொல்கிறார். ஸோ பிடிஆர் கம்ப்ளீட்டாக சைட் லைன்டு. இதை நீங்கள் வந்து 21 இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ கொடுத்த பில்டப்போட பார்க்கும்போது அங்கே உள்ள இருக்க டைனமிக்ஸ் எவ்வளோ தூரம் மாறி இருக்குன்றது தெரியும். ஆகவே இது ஓகே, எனக்கு தெரிஞ்சு கேப்ரியல் இது கூட அவங்களோட இன்டர்னல் மேட்டர். நான் இதை வச்சு கூட கவர்மெண்ட்டையோ சிஎம்ஐயோ கவர்னன்ஸையோ அட்மினிஸ்ட்ரேஷனையோ எடை போட மாட்டேன், எடை போடக்கூடாது. கண்டிப்பா அது பார்ட்டியோட இன்டர்னல் டைனமிக்ஸ். பட் நீங்க பிடிஆருக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்னைக்கு அவர் கீழே தூக்கி போட்டிருக்கிறத பார்க்கும்போது பேசாம இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நார்மல் ஃபினான்ஸ் மினிஸ்டரா அவரை கன்சிடர் பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை. நான் தான் சொன்னேன், முதல் பட்ஜெட் அவர் ப்ரெசென்ட் பண்ணும்போது இருந்த பில்டப், அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சுதந்திர இந்தியாவில் எவனுமே பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணதில்லை, இனிமேல் பட்ஜெட்டும் ப்ரெசென்ட் பண்ண போகிறது இல்லைன்ற மாதிரியான ஒரு, அதாவது வந்து ரொம்ப ஒரு நாசியேட்டிங் லெவல் ஆஃப் பில்டப், நாசியேட்டிங் லெவல் ஆஃப் ஹைப் இருந்தது. கடைசியில் என்ன ஆச்சு? இன்னைக்கு ஒரு எந்த இண்டிவிஜுவலும் சிஸ்டத்தை விட பெரிய ஆள் கிடையாது. ஆனால் அந்த பில்டப் பண்ணீங்க, அந்த ஹைப்பை வந்து பிடிஆர் கொடுத்தீங்க, கடைசியில் எங்கே போய் முடிச்சுது? இன்னைக்கு எங்கே இருக்கார் அவர்? ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அழகிரி அவர்களையும் போய் சந்திக்கிறாரு. ஸோ அதுல ஏதாவது விஷயம் இருக்கா? இல்ல, அதுல அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கான அந்த எந்த முக்கியத்துவம் இல்லை. தட் இஷ்யூ ஹஸ் பீன் செட்டில்டு கம்ப்ளீட்லி. கலைஞருக்கு பிறகும் செட்டில்டு. அதன் பிறகு அவங்க அழகிரி ஃபேமிலியில் நடந்த சில சேட் இன்சிடென்ட்ஸ்க்கு பிறகும் வந்து தட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி செட்டில்டு. ஸோ அழகிரி வந்து கம்ப்ளீட்டாக பாலிடிக்ஸ்க்கு வரவும் மாட்டார், அந்த எண்ணமும் அவருக்கு இல்லை. அது தட்ஸ் அ செட்டில்டு இஷ்யூ, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த இஷ்யூவில் வந்து நம்ம வி கேன் பி கான்ஃபிடென்ட் தட் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இதில் சிஎம் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே அவருக்கு தேர் ஆர் நோ சேலஞ்சஸ் ஹியர், நைதர் சேலஞ்சஸ் விதின் த பார்ட்டி நார் விதின் த ஃபேமிலி. இட்ஸ் கம்ப்ளீட்லி செட்டில்டு. ஸோ தட்ஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ, தட்ஸ் அ பர்சனல் விசிட். அது நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தட் நத்திங் ராங் இன் இட் ஆல்சோ. பட் அபவுட் தர் பாலிடிக்ஸ் என்ன ஜெனரல் கவுன்சிலில் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் தமாஷா தான் நடந்திருக்குது. என்ன புதுசாக நீங்கள் போட்டீங்க? இது வந்து 7வது தடவை டிஎம் மதுரையில் ஜெனரல் கவுன்சிலில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்களே பாராட்டு தெரிவிச்சுக்கிறீங்க. முதலமைச்சருக்கு பாராட்டு, உதயநிதிக்கு பாராட்டு. அது கலைஞர் காலத்தில் கலைஞருக்கு பாராட்டு, உதயநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டு. இப்போ அடுத்த வாரிசு வந்த பிறகு உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கும் அடுத்து உதயநிதிக்கும் பாராட்டு தெரிவிக்கிறீங்க. கான்க்ரீட்டாக என்ன இஷ்யூஸை பற்றி நீங்கள் வந்து அதில் டீல் பண்ணீங்க? எந்த தவறுமே நடக்கலையா கட்சியில்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்கிட்ட 19 ரூபா நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க, ஃபைன். டாஸ்மாகில் ஒரு பிரச்சனையுமே இல்லையா? டாஸ்மாகில் எந்த இஷ்யூவும் இல்லை. 8 வருஷமாக டாஸ்மாகோட அக்கௌண்ட்ஸை பப்ளிக் டொமைனில் வைக்கல. நேற்று முந்தா நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்டோரி வந்திருக்கு. எடப்பாடி பீரியடில் 4 வருஷம் 2017 25 வரைக்கும் 8 வருஷமாக வைக்கல. ஆஸ் பர் லா, கம்பெனி லாஸ் ஆர் ப்ரொவிஷன்ஸ், இட் ஹேஸ் டு பி புட் இன் பப்ளிக் டொமைன். ஏன் வைக்கல? அப்போ எடப்பாடி பீரியடில் நடந்தது தான் இந்த பீரியட்லேயும் நடக்குது, ஏடிஎம்கே பீரியடில் நடந்தது தான் அப்படியே நடக்குதுன்னு செந்தில் பாலாஜி சொன்னது மெய்ப்பிக்கப்படுது. அப்போ அங்கே நடந்தது தான் இங்கே நடக்குதுன்னா, அங்கே நடந்தது கரப்ஷன், இங்கே கரப்ஷன்றீங்க நீங்கள். வேற ஆர் த அக்கௌண்ட்ஸ். ஆகவே இது யூஸ்வலாக சென்ட்ரல் ஏஜென்சிஸை கிளைம் பண்ணி வச்சது. அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டை கண்டம் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் இருக்குது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தே வில் டெசிஸ்ட் ஃப்ரம் இட். வைஸ் பிரசிடென்ட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அவர் தப்பு பண்ணலாம், ஆனால் நீங்கள் போய் லாவணி கச்சேரி பண்ண முடியாது. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எதிராலாம் நீங்கள் பேசுறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த கால திமுக பொதுக்குழு தீர்மானங்களில் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸுக்கு எதிராக, குடியரசுத் தலைவருக்கு எதிராக தீர்மானங்கள் போட்டதாக நான் அறிந்த வரையில், அதாவது வந்து அது மத்திய அரசுக்குன்னு போகுமே ஒழிய, மேபி 91 கலைஞர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆன பிறகு அல்லது 76 கலைஞர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் 2 தடவை டிஸ்மிஸ் ஆயிருக்குது. அந்த டிஸ்மிஸலுக்கு பிறகு நடந்த பொதுக்குழு கூட்டங்களில் தீர்மானங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு எதிராக ஏற்றப்பட்டதான்னு எனக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங், பிகாஸ் யுவர் கவர்மெண்ட் ஹஸ் பீன் டிஸ்மிஸ்ட் அண்ட் யூ ஹேவ் எவரி ரைட் டு ஹிட் பேக். பட் இது கவர்னர்ஸ் இஷ்யூவில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக when the vice president says something, ஜெனரல் கவுன்சில் பாசிங் கண்டலன் அதை கண்டம் பண்ணி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எனக்கு தெரியல அது மற்ற பார்ட்டிஸ்லாம் அப்படி பண்ணுறாங்களான்னு. பிகாஸ் ஜென்ரலி டெசிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அது மாதிரி கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதை வந்து
செய்ய மாட்டாங்க. யூஸ்வலாக அதுலேருந்து ஒதுங்கி தான் அவங்க நிற்பாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ரெசல்யூஷனாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி அது அவங்க ஜெயிச்சிருவோன்னு அவங்க பேசுறது, அப்புறம் புதியதாக கோமாளிகள்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். எத்தனை கோமாளிகள் வந்தாலும் இது பண்ண முடியாது. ஐ திங்க் தட்ஸ் ஓவர் ரீச் ஆனப்படுது. ஏன்னா வந்து ஹிஸ்டரி ஷோஸ் ஆஃப்டர் எம்ஜிஆர்ஸ் என்ட்ரி, எம்ஜிஆர்ன்ற ஒரு அரசியல் ஆளுமை 72 வந்த பிறகு 52 வருஷத்தில் பேக் டு பேக் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. அது ஞாபகம் வச்சுட்டு பேசணும். ஸோ அப்போசிஷனை வந்து அப்படி டெனிகிரேட் பண்ணுறதும், அப்புறம் வந்து புதுசாக வந்து விஜயை நேம் பண்ண, விஜய் வந்து இவங்களை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்றது மட்டும் நல்லா தெரியுது. விஜயை நேம் பண்ணாமல் புதியதாக கட்சி ஆரம்பித்தவங்க இளைஞர்கள் எல்லாம் தவறாக வழி நடத்துகிறாங்க. நீங்கள் ஒழுங்காக இருந்தால் என் இளைஞர்கள் அங்கே போகிறாங்க. when you are presiding one of the worst corrupt governments போது அங்கே மக்கள் அந்த பக்கம் போகிறத யாராலையுமே தவிர்க்க முடியாது, தடுக்கவும் முடியாது. அதுதான் இது வந்து சவுண்டட் த போல் புகழ். அதாவது அரசியல் சங்கநாதத்தை முதலமைச்சர் ஒலித்து விட்டார், ஒலிக்க தொடங்கி விட்டார். இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு என்னைக்குமே ஊடக சொகுசு இருந்தது இல்லை அப்படின்ற பாயிண்ட்டையும் சொல்றாரு. அதான் நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஸ்பெஷலி நீங்க பேசும்போது நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருக்கீங்க திமுக கட்டுப்பாட்டுல தான் ஊடகங்கள் இருக்குன்னு. முதல்வர் கம்ப்ளீட் ஆப்போசிட்டான விஷயத்த சொல்றாரு. ஊடகங்கள் நம்மள ஓவரா விமர்சிக்கிறாங்க, அந்த ஊடக சொகுசு நமக்கு இல்லைன்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதலமைச்சர் சொல்வது தவறு. ஒரு பாதி கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன், ஒரு பாதி தவறு. தேசிய ஊடகங்கள் திமுகவை அப்ஜெக்டிவா எடை போடுறாங்களான்னா பண்ணல. அந்த இடத்துல திமுகவுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். எஸ். ஆனா மாநில அரசு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஊடகங்கள் திமுகவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. ரொம்ப கண்ணியமா சொல்றேன், நான் வேற வார்த்தைகளை நான் வந்து பயன்படுத்த விரும்பல. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கின்றதையும் முதலமைச்சர் ஒப்புக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் சொல்றதுல ஒரு பாதி உண்மை, ஒரு பாதி தவறு, பொய். ஊடக சொகுசு எங்களுக்கு இருந்ததில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நேஷனல் லெவல்ல நேஷனல் மீடியா எப்படி மோடி கட்டுப்பாட்டில் இருக்கோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களோட தமிழ் பிரிவுகளும் இன்னைக்கு திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கு என்பதற்கு குறைந்தபட்ச மனசாட்சியும், குறைந்தபட்ச கண் பார்வையும், குறைந்தபட்ச செவித்திறனும் இருந்தாலே நமக்கு புரியும். ஆகவே ஊடக சொகுசு எங்களுக்கு இல்லை என்று முதலமைச்சர் சொல்வது முழுக்க முழுக்க தவறு. முழுக்க முழுக்க தவறுனா மாநில அளவுல தவறு, தேசிய அளவுல அதுல ஓரளவு உண்மை இருக்கு, நான் ஒப்புக்கொள்கிறேன். நேஷனல் மீடியா வாஸ் is doing injustice. National media is not sympathetic or எப்படி சொல்றது சரியான வார்த்தை, நியாயமா தேசிய ஊடகங்கள் திமுகவை வந்து நியாயமா நடத்தலைன்றது உண்மை, நான் ஒப்புக்கொள்கிறேன். திமுக மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை மிக கடுமையா எடுத்து பேசுறதும், ஆனா திமுக பக்கம் இருக்க நியாயங்களை கவனிக்க வேண்டிய அளவுக்கு கவனிக்காமல் இருப்பதும் உண்மை உண்மை உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனா மாநில அளவுல 90% மேல் தமிழ்நாட்டில் உள்ள அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள், இதுல உறுதியா சொல்றதுன்னா தேசிய ஊடகங்களுடைய நேஷனல் சேனல்ஸ் உடைய 18 மொழிகள்ல தொலைக்காட்சிகளை வச்சிருக்க சேனல், இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரருடைய சேனல் உட்பட திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பது சத்தியம். அதனால ஊடக சொகுசு எங்களுக்கு இல்லை என்று முதலமைச்சர் சொல்வது ஒரு பாதி உண்மை, ஒரு பாதி தவறு. மாநில அளவில் என்று எடுத்துக்கொள்ளும் போது முழுக்க முழுக்க முதலமைச்சர் சொல்வது தவறு என்றுதான் நான் பார்க்கிறேன். இது என்ன, இது ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டலோன்னு கூட நமக்கு தோணுகிறது. அதாவது ஊடக சொகுசு எங்களுக்கு இல்லைன்னா எங்களை விமர்சிக்கிறவங்கள இனிமேல் நீங்க வந்து எங்களுக்கு விமர்சிப்பவர்களை நாங்கள் அது சரியான பார்வையில் பார்க்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை துணியாகவும் தான் நான் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வார்த்தை, ஊடக சொகுசு திமுகவுக்கு இல்லை என்று முதலமைச்சர். உண்மை அதற்கு நேர் எதிராக இருக்குது. இன்னைக்கு 4 வருடங்களாக திமுக ஆட்சி முடிஞ்சு 5வது வருடத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறது. இரவு 6 மணிலேருந்து 10 மணி வரை நடக்கக்கூடிய தொலைக்காட்சி விவாதங்கள்ல இன்னமும் பேசுபட பொருளாக இருப்பது 99.99 விழுக்காடு இந்த சோகால்டு நடுநிலை சேனல்கள்ல, கட்சி சாராத சேனல்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவற்றில் அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக எதிர்கட்சிகளை தான் விமர்சிக்கிறாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு பதவி இழந்த அதிமுக தான் பேசுபடு பொருளா இருக்கு. திமுக அரசின் செய்தி தொடர்புகளை, திமுக அரசோட ஃபங்க்ஷனிங்க, செயல்பாடுகளை, குறைகளை எத்தனை பேர் விமர்சிச்சிருக்காங்க, எப்படி விமர்சிச்சிருக்கிறாங்க. ஆகவே ஊடக சொகுசு திமுகவுக்கு இல்லை என்று முதலமைச்சர் சொல்வது தமிழ்நாட்டு அளவில் 100% உண்மைக்கு மாறானது. தேசிய அளவில் அதில் உண்மை இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதுவும் 2வது தடவை சொல்றாரு. சோ அப்ப ஏதோ ஒரு வகையில அது ரொம்ப சீரியஸா எடுக்கிறாரு, ஏதோ ஒரு வகையில உறுத்தவும் செய்தோ அப்படின்ற. ஆமாங்க, இந்த விமர்சனம் கூட மீடியா மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனமே, நீங்க வந்து பதவி இழந்த அதிமுகவை 4 வருஷத்துக்கு மேல பதவி இழந்து வீட்டுக்கு போன அதிமுகவை விமர்சிக்கிறதுல 10ல் 1 பங்கு கூட திமுகவை விமர்சிக்கல. ஒரு மந்திரி, பதவியில் இருக்கக்கூடிய மந்திரி ஊழல் வழக்கில் உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு
3 ஆண்டுகள் சிறைக்கு அனுப்ப 3 ஆண்டு அவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர் பதவி இழக்கிறார். இமீடியட்டா அவர் பதவி இழக்கிறார். அந்த தீர்ப்பு வந்த அன்று மாலை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொலைக்காட்சி கூட, பெயர் சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சி கூட அது விவாதத்துக்கு எடுக்கவில்லை. தேசிய ஊடகங்கள் விவாதத்துக்கு எடுக்கின்றன. எவ்வளவு வெட்கக்கேடானது. பொன்முடி 2023 கன்விக்டட், குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டு தண்டனை வர 2 நாள் பொறுத்து வருது. குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் அவர் பதவி இழக்கிறார். தேசிய ஊடகங்கள் எல்லாம் அதை பேசுது. அன்று மாலை விவாதம். ஒரு சிட்டிங் மினிஸ்டர் கன்விக்டட், ஜெயிலுக்கு போறிய வழி இஸ் டிஸ்குவாலிஃபைட் ஆஸ் மினிஸ்டர். எவ்வளோ பெரிய நியூஸ். ஒரு செய்தின்ற முறையில் அதை ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியுமா? தமிழ்நாட்டில் ஒரு ஊடகம் கூட அது அது விவாதத்துக்கு எடுக்கல. 2 நாள் பொறுத்து கன்விக்ஷன் ஆன பிறகு தான் எடுக்கிறான். அப்போ ஊடக சொகுசு யாருக்கு இருக்கு? திமுக தான் ஊடக சொகுசு இருக்கு. ஆக்சுவலா முதலமைச்சர் சொன்னது உண்மைக்கு நேர் எதிரானது. திமுகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் ஊடக சொகுசு இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தால் அது உண்மையாக இருந்திருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, ஒரு வகையான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய முயற்சிகளும் போயிட்டு இருக்கோ. இப்ப பிஜேபி இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 400+ சொல்றது, காங்கிரஸ் இல்லாத பாரத்னு சொல்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை ஸ்டேஜ்ல போய் பேசினா இப்படி ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டுக்காகவே பேசுற விஷயங்கள். முதல்வர் பேசுறதையும் பார்க்கும்போது ஆஃப் லைட் பார்த்தோம்னா முக்கியமா அந்த நம்பர்ஸுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது. அப்புறம் இப்ப இங்க பேசின மாதிரி நாங்க 7th டைம் வருவோம், 2nd டைம் வருவோம், நாங்க பெர்மனண்டா இருப்போம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வகையான ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்புறம் வியூகங்கள் நாங்க செய்வோம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு. ஆக்சுவலா பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணாலே ஜெயிச்சிடலாம். வியூகங்களோ நரேஷன் பில்டிங்கோ இதெல்லாம் பெருசா தேவையில்லை. ஸோ ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா இந்த மேலோட்டமான விஷயங்களுக்கு அதிகப்படியான ஃபோக்கஸும், முக்கியமான விஷயங்கள், மக்கள் பிரச்சனைகள், மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள், பாலிசி சார்ந்த விஷயங்கள், அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம அது புறக்கணிக்கப்படுறதையும் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியாவில். இது எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது அப்படியே மோடி அடியொற்றி நடக்கக்கூடிய கவர்மெண்ட். நிறைய விஷயங்கள்ல மோடி அரசின் செயல்பாடுகளுக்கும் ஸ்டாலின் அரசின் செயல்பாடுகளுக்கும் ஒற்றுமை இருக்கும். அப்கி பார் 400 பார்னாரு, திரும்ப திரும்ப மோடி சொன்னார். கடைசியில் 240 வந்து நின்னது 303. 400 சீட்டு ஜெயிப்போன்னது 303 இருந்தவங்க 240 வந்து முடிஞ்சாங்க. இங்க வந்து நாங்க 200 சீட்டு ஜெயிப்போம், இப்ப 234 பேச ஆரம்பிச்சோம். அந்த ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப கண்ணியமா ரொம்ப பவ்யமா நடக்குது. திரும்ப திரும்ப வந்து அதை மக்கள் மனசுல பதிய வைக்கிறது. இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷனுக்கு இருக்கும்போது திரும்ப திரும்ப நாங்க தான் ஜெயிப்போம், 7வது முறை ஆட்சி அமைப்போம், அடுத்த ஆண்டு இந்த நாள் பேப்பர்ல எல்லாம் வந்து திமுக ஆட்சி அமைத்து வரும்ன்றலாம் வந்து ஒரு விதமான எப்படி சொல்றது, நெரேட்டிவ் பில்டிங். இது வந்து மக்களை நம்ப வைக்கிறது, திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து ஆக்சுவலா அது எதிர்மறையா போகுன்றது அவங்களுக்கு தெரியல. இத்தகைய பேச்சுக்கள், இத்தகைய ரோட் ஷோக்கள், தொடர்ந்து இத்தகைய அணுகுமுறை என்பது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு எதிர்மறையாக தான் போய் முடியும். இன்னைக்கு பேச வேண்டியது உங்களுடைய சாதனைகளை. மாறாக நீங்க 2 பண்றீங்க. ஒன்று, மோடி அரசுக்கு எதிரான உங்களுடைய பரப்புரையை விரிவுபடுத்துறீங்க. அது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மோடி அரசு வஞ்சிக்கிறது என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. 2வது வந்து நாங்க ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம், திருமண பக்கம்லாம் மக்கள் ஆதரவு இருக்குது, ஆன்டி இன்கம்பன்ஸே இல்லை என்பது ஒரு விதமான உளவியல் யுத்தம். அதை நீங்க செய்றீங்க. இது 2 தவிர நீங்க என்ன செய்றீங்க? உங்கள் சாதனைகளை சொல்லி இதுவரைக்கும் நீங்க ஓட்டு கேட்பதற்கு எத்தனை மணி நேரங்களை, எத்தனை மணி துளிகளை நீங்கள் செலவிட்டிருக்கிறீர்கள்? உங்களை இன்று வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நரேந்திர மோடி தான். திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் யாராவது ஒருவருக்கு கோயில் கட்டணும், 38 மாவட்டங்களையும் தமிழ்நாட்டில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கும்பிடணும்னா அது நரேந்திர மோடிக்கு தான். மோடி ஃபேக்டர் தான் இவங்களை இணைக்கக்கூடிய சிமெண்டிங் ஃபேக்டர். இந்த அரசின் சாதனைகள் அல்ல. ஏகப்பட்ட கோளாறுகள், ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது. எத்தனையோ செக்டார் வைஸ் அது பிரச்சனைன்னுவாங்க. இல்லை, அரசு ஊழியர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் கொதிச்சு போயிருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளரோட பிரச்சனை எல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. கல்வி கடன் ரத்து என்பது இல்லாமல் போயிருக்குது. இன்னைக்கு மொத்தமாக காலியாக இருக்குது. பல இடங்கள்ல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. மீடியா பபுள்ல உங்க கவர்மெண்ட் நீங்க இன்னைக்கு ஓட்டுறீங்க. அஃப்கோர்ஸ் மோடி சென்டிமெண்ட்டும் பிஜேபி கவர்மெண்ட் பண்ணக்கூடிய அட்டூழியங்களும் அவங்களோட ஹிந்துத்துவ அஜெண்டாவும் மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம அதிகாரத்தை மையப்படுத்திக்கிறதும் கவர்னரை வச்சு அட்டூழியம் பண்றதும் உங்க பக்கம் நியாயங்கள் இருக்குன்றது யாரும் மறுக்கல. பட் இதுதான் உங்களை இன்னைக்கு வாழ வைக்குது. நீங்க சொன்ன மாதிரி இந்த மீடியா பபுள்ன்றதும் இருக்கு. ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி விஷயங்களை முதல்வர் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஊடகங்கள் அது என்னமோ பெரிய விஷயமா டிஸ்கஸ் பண்றாங்க. 200+ டிஸ்கஸ் பண்றாங்க, 234 டிஸ்கஸ் பண்றாங்க. திராவிடம் டிஎம்கே 2.0 திராவிடம் 2.0 அப்படி சொல்லும்போது டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி மீடியா மேனேஜ்மெண்ட், ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த அப்படியே மோடி பாலிசி கேட்சி வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு மோடி புதுசா கண்டுபிடிப்பார்ல,
புதுசு புதுசா மோடி வந்து ஸ்லோகன்ஸை காயின் பண்ண. பிஜேபிக்கு அது இந்தியா ஷைனிங் காலத்துல இருந்து இருக்கு. ஆமா, பிஜேபிக்கு இந்தியா ஷைனிங் காலத்துல அத்வானி காலத்துல இருந்து இருந்தது. அத்வானி காலத்துல தோத்து போச்சு, மோடி காலத்துல ஜெயிச்சிருச்சு. புதுசாக பண்ண வேண்டியது ஸ்கில் இந்தியான்றது, ஸ்மார்ட் இந்தியான்றது, மேக் இன் இந்தியான்றது அதெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் நீங்க கலப்பி வச்சிருக்க வார்த்தைகளும். இஃப் நாட் ஃபார் மோடி ஃபேக்டர், இந்த கவர்மெண்ட் வந்து எது வந்து அப்போசிஷன் யூனிட்டியையும் இந்த கவர்மெண்டோட ஓட்டு ஆக்ஷனுக்கும் எது வந்து உங்களுக்கு வந்து ஃபல்கரமா இருக்கும் சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. அங்க 400 சீட்டுனா இங்க 234 சீட்டு. எவ்ரிடே நீங்க நாங்க ஜெயிப்போம் தான் பேசுறீங்களோ, சாதனைகளை பத்தி என்ன சொல்றீங்க? 19 தானே சொல்றீங்க, நிறைவேறாத வாக்குறுதிகள். உங்களோட மேனிஃபெஸ்டோல கொடுத்து நிறைவேற்றாதது என்ன? குவாலிட்டேட்டிவா இருக்கக்கூடிய ப்ராமிசஸ். கேட்டா அதுக்கு ஒரு வியாக்கியானம், அது ஒரு டேர்ம்ல பண்ண முடியாது, 2 டேர்ம்ல பண்ணுவோம். ஏன் 30 டேர்ம் எடுத்துக்கோங்களேன் மாற்றத்துக்கு? 35 150 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்ன பேச்சு உங்களுக்கு? நீங்க கொடுக்குற ப்ராமிசஸ் இந்த டேர்ம்ல அண்ட் எவ்வளோ பிரச்சனைகள் கீழே இருக்குங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில 4 நாளைக்கு முன்னால 3 to 4 hours வந்து ஸ்டாஃப் வந்து சிட்டிங் தர்ணா, சம்பளம் போடலங்க. செவரல் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டிஸ், தமிழ்நாட்டுடைய பல பல்கலைக்கழகங்கள் இன்று திவால், ஹெட்டிங் ஃபார் பேங்க்ரப்சி. கேப்ரியல் ஒவ்வொரு தடவையும் வந்து கடனை வாங்கி சென்ட்ரல் ஃபண்டிங் ஏஜென்சிஸ் கிட்ட அல்லது பேங்க்ல அல்லது எல்ஐசி மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட கடனை வாங்கி தான் நடத்துறாங்க. இப்பங்க 4 நாளைக்கு முன்னாலங்க மே மாச சம்பளத்தை போடலன்னு மே 30ஆம் தேதி நினைக்கிறேன், there is a huge sitting தர்ணா. பென்ஷன் அண்ட் சேலரிஸ் போடல. இதுதான் உங்க யூனிவர்சிட்டிஸோட லட்சணம். நீங்க வைஸ் சான்சலர் இஷ்யூல நீங்க வந்து உங்க ஸ்டாண்டு கரெக்ட், சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சிருக்கீங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அது வேற, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் வேற. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு சிஎம் பேசுறாரு, விச் இஸ் அ குட் மூவ். ஆனா அதுல 19 தான் முதலமைச்சரோட உரை இருந்தது. நீங்கள் பகுத்தறிவுக்கு பொருந்தாத காரியங்களை அனுமதிக்காதீர்கள், அப்படி அந்த மாதிரி பிஜேபி அஜெண்டாக்கு சக்கம் பாவாதீங்கன்னு இருந்ததே தவிர, there are problems and problems யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு தெரியும். bleeding. Almost all the state government universities are bleeding. சம்பளம் போட முடியலைங்க, மாசம் தண்ணி குடிக்கிறாங்க. அதை பத்தி எந்த விதமான ஃப்ரேம் ஒர்க்கையும் டெம்ப்ளேட்டையும் முதலமைச்சர் சொல்லலைன்னு தான் அகாடமிஷியன் சொல்றாங்க. ஒருத்தரும் நேரடியாக பேட்டி கொடுக்கல. இன்னைக்கு ஹார்வர்டில் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக பேச பயப்படுறாங்கன்னா, இங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸ்லையும் தான் ஸ்டாலினுக்கு எதிராக பேச பயப்படுறாங்க, மோடிக்கு எதிராக பேச பயப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் அதுதான் நிலைமை. இன்னைக்கு எங்க இருக்கு அகாடமிக் ஃப்ரீடம்? அதுவாதான் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது. யூனிவர்சிட்டிஸ் ஆர் பேங்க்ரப்ட், திவால் ஆகிட்டு இருக்குது, நடத்த முடியல. ஏங்க, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இந்த கண்ட்ரி இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சம்பளம் போட முடியல, பென்ஷன் போடலைன்னு, டிஸ்பர்ஸ் ஆகலைன்னு ஸ்டாஃப் வந்து தர்ணா பண்றான்னா மாச கடைசியில் எங்க இருக்கு உங்களோட யூனிவர்சிட்டியோட லட்சணம் என்ன? அதை சொல்லுங்களேன். பட் தீஸ் ஆர் ஆல் த இஷ்யூஸ். இல்லைங்க, ரிட்டையர் ஆகி 22 மாசம் ஆகியும் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை. இன்னமும் நம்மளும் தொடர்ந்து இதை பேசிட்டு இருக்கோம். அண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஹெட்டிங் ஃபார் பிரைவேட்டைசேஷன். ஒரு டயர் வாங்குறது கூட துட்டு கிடையாது. இந்த 5 வருஷத்துல என்ன சாதிச்சிங்க அதை சொல்லுங்க. அந்த செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய யூனியன்ஸ் கிட்ட பேசுங்க. இந்த கவர்மெண்டோட லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இவங்களே மாலை போட்டுக்கிறாங்க. விளம்பரத்தால தானே ஓடுது, விளம்பர மாடல் தானே உங்களுக்கு வந்து. நான் சொல்றது செக்டார் வைஸ் எடுத்து பேசுவோம். டிரான்ஸ்போர்ட் செக்டார் எடுத்துப்போம், எஜுகேஷன் எடுத்துப்போம், ஹெல்த் எடுத்துப்போம். ஒவ்வொரு செக்டாரா நீங்க எடுத்து இந்த 4 வருஷத்துல இவங்க சாதனை என்னன்னு அந்தந்த செக்டார்ல இருக்க யூனியன்ஸ் கிட்ட பேசுங்க. முகமூடி கீழ்ச்சி தொங்கும். பட் இதுதான் யார்ட் ஸ்டிக்கு. நான் 3 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டேன், ஜெனரல் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டேன், பை எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன், இது கிடையாது அளவுகோல். ஆகவே there are problems and problems. bleeding. கீழே your finances are in very bad shape. மறந்துடாதீங்க. பேச வேண்டியதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. குறிப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தியும் பேசுறாரு. அவரை பத்தி பேசும்போது கொஞ்சம் பர்சனலான அட்டாக்ஸ் மாதிரி அது பட்டுது. காலில் போய் விழுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாயிண்ட் பண்ணி பேசுறாரு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து என்னன்னா, அது பொலிட்டிக்கல் அட்டாக்ஸ்ன்றதை விட ரொம்ப பர்சனலைஸ்டான அட்டாக்ஸா இருந்தது. எப்படி பாருங்க? அது எத்தனை வருஷங்க சொல்லுங்க? 10 வருஷம் ஆக போகுதுங்க. காலில் விழுந்தாரு, சசிகலா காலில் விழுந்தாங்க. நீங்கெல்லாம் யாருமே விழலையா? இன்னைக்கு ஸ்டாலின் காலையும் தான் விழுறாங்க. எவ்வளோ பேர் பகுத்தறிவு அவங்க கட்சியில் விழுந்தா பரவாயில்ல, அது திராவிட கட்சியே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் தான் பகுத்தறிவுக்கு மொத்த குத்தகை எடுத்துருக்கீங்களே. இன்னைக்கு யார் காலில் யார் விழுறா? அதுக்கு நேற்று அவங்க டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் டிபேட்டில் சொல்கிறாரு,
காலில் விழுறது முக்கியம் இல்லை, எதுக்காக விழுறது தான் முக்கியம். எதுக்காகவுமே நீங்கள் விழக்கூடாது. காலில் அவன் விழுந்தாலும் தப்பு, அவங்க கட்சியில் விழுந்தாலும் தப்பு, உங்கள் கட்சியில் விழுந்தாலும் தப்பு. 2 பேரும் கொத்தடிமை கூட்டமாக தான் இருக்கீங்க. எடப்பாடியை நீங்கள் பொலிட்டிக்கலி கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. காலில் விழுந்தாங்க, கையில் விழுந்தாங்கன்றது பர்சனல் அட்டாக்ஸுக்கு தான் வழிவகுக்கும். தட் வில் பி, அது வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லடிக்கிற மாதிரி. அது தட் இட் செல்ஃப் இஸ், அவங்க இவ்வளோ தூரம் சாதனை பண்ணவங்க. மோடி எதிர்ப்பு இவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஃபல்கரமாக இருக்குது. இங்கே மோடி எதிர்ப்பு தான் வந்து இவங்களுக்கு பொலிட்டிக்கல் கேபிட்டல். 26லையும் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். அது வந்து கிண்டலுக்கு சொல்லலை. பட் ஸ்டில் உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது? எதற்காக எதிர்க்கட்சி தலைவர் அப்படி விமர்சிக்கணும்? ஒரு ஆன்சைட்டி உங்களுக்கு இருக்குல்ல. அப்புறம் விஜய் இன்டைரக்டாக நீங்கள் பண்ணுற விமர்சனங்கள், கோமாளி கூட்டம்னு சொல்கிறீங்க. அப்புறம் விஜய் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் போகிறீங்க. ஒன்று உதயநிதி போகிறாரு, இல்லை முதலமைச்சரே போகிறாரு. கோயம்புத்தூருக்கு அவர் ஒரு ரோட் ஷோ போனார்னா உதயநிதி ரோட் ஷோ போகிறாரு. இந்த மாதம் மதுரையில் விஜய் வந்து ஒரு மாநாடு போடுறாருன்னா இவங்களும் அங்கே போய் போடுறாங்க. ரோட் ஷோக்கு பர்மிஷன் யாருக்கும் போலீஸ் கொடுக்காது, விஜய்க்கும் கொடுக்காது, எடப்பாடிக்கும் கொடுக்காது, இவங்களுக்கு தான் கொடுக்கும் பவரில் இருக்கிறதுனால. அப்போ ஏதோ ஒரு இடத்துல விஜய் ஃபேக்டர் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுகவுக்கு விஜய் ஃபேக்டர் இஸ் அ மேஜர் சேலஞ்ச். அவங்களுக்கு ஹையர் லீடர்ஷிப்புக்கு தெரியும், வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவர் உடைக்கிற ஓட்டு வந்து இவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. விஜய் ஜெயிக்க முடியாது, யுல் பி எ ரெக்கர், யுல் பி எ ஸ்பாய்லர், பட் யூ கேனாட் வின். ஆனால் பவரில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸை உருவாக்கியிருக்கு. விஜய் ஃபேக்டர் இஸ் கோயிங் டு பி பிக் சேலஞ்ச். அதனால தான் அவர் போகிற இடம்லாம் இவர்களும் போகிறார்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு அவங்க நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு தோணுது. அதனால தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. திமுக நினைச்சாங்கன்னா விஜய்க்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, மீடியாவில் டிவிகேவுக்கு எந்த கவரேஜும் பண்ணாம, ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ்லாம் இல்லாம அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்களுக்கு ஏடிஎம்கே கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணணும், டிவிகே கொடுக்கணும். ஸோ அதனால டிவிகேவை ஃபோக்கஸ் பண்ணி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையும் அப்படின்றத அவங்க பிளான். ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா சார், ஒன்னு சிம்பிளான விஷயம் என்ன, அதாவது யோசிச்சு பார்த்தேன். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஆக்டர்ஸ் எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிறார் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்ற சூழல் வரும்போது. ஸோ ஆக்டர்ஸ் வந்து அவ்வளவுதான். கமல்ஹாசனும் அதே தான். இந்த ஸ்ட்ரென்த் திமுகவுக்கும் இருக்கு. இதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் ஸ்டைல்லையே விஜய் அவர்களை ஸ்குவீஸ் பண்ண முடியும் திமுகவாலையும். ஆனா திமுக விஜய் வந்து ஒரு அசர்ட்டா பாக்குறாங்க. எதுக்கு நம்ம ஸ்குவீஸ் பண்ணோம், அவரால் நமக்கு யூஸ் இருக்குன்ற மாதிரி தான் பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி விஜய் அலையன்ஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுல அதிமுகவும் பாஜகவும் தான் பயங்கரமா முனைப்பு காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விஜய் பிரிக்க போறது நம்ம ஓட்டுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க எஃபோர்ட்ஸ் போடுறாங்க. திமுக எந்த எஃபோர்ட்டும் போடல. ஜஸ்ட் அவங்க அந்த பொலிட்டிக்ஸை மட்டும் டிவிகே வர்சஸ் டிஎம்கே செட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல டிஎம்கேவுக்கு அசர்ட் தான் நான் பாக்குறேன். இல்லை, நம் முழுவதும் அதை ஏற்றுக்க தயாரா இல்லை. தேர் லிட்ரலி தேர் ஒரீடுன்றது மட்டும் என்னால் தெரியும். மே நாட் பி ரேட்டில்டு, பட் தேர் லிட்ரலி ஒரீடுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த இமேஜ் கிரியேட் பண்ண முயற்சி இல்லை, நான் அப்படி பார்க்கல. டு ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ நான் சொல்கிறேன், நான் அப்படி பார்க்கல. நான் அது எனக்கு என்னமோ அந்த பார்வை தவறுன்னு தோணுது. ஜெனுயின் ஃபியர் விதின் த டிஎம்கே ஆன் விஜய். அவர் 10%, 12%, 15% உடைக்கிறார். அவர் ஏடிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாருன்றதை நான் ஒத்துக்கிறேன் நான். பட் ஸ்டில் தேர் இஸ் அ லிங்கரிங் ஃபியர் இன் டிஎம்கே. ஏடிஎம்கேக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், டிஎம்கே ஜெயிச்சா மட்டும் போதாது கேப்ரியல், தனியாக 118 வாங்கணும். இன்னைக்கு 135 இருக்குது அவங்களுக்கு. அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து 172 வருது. 118 இஸ் அ சிம்பிள் மெஜாரிட்டி, மேஜிக் நம்பர். இவங்க 96 தான் ஜெயிச்சாங்க. இப்போ 2006 கலைஞர் ஜெயிச்சப்போ their number was just 96. They fell short of 22 காங்கிரஸோட 36, பாமகவோட 18 தான் இவங்களை காப்பாத்துச்சு அவுட் சைட் சப்போர்ட். இனிமேலாம் அப்படி வந்ததுன்னா கொலிஷன் கவர்மெண்ட் தான், வெளியில இருந்தெல்லாம் எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். தீஸ் ஆர் தி சேஞ்சிங் டைம்ஸ். ஜெயிச்சா பத்தாது, 118 வாங்கி ஜெயிக்கணும், இல்லைன்னா கொலிஷன் கவர்மெண்ட் தான். அந்த ஃபியர் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா பாஸ்ட் 53 இயர்ஸ்ல செகண்ட் டேர்ம் வந்தது கிடையாது. அப்படி வந்தாலும் 135ன்றது 118ன்றது கிட்டத்தட்ட சேம். சிம்பிள் மெஜாரிட்டி வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் விஜய் ஃபேக்டர் நான் ஒன்று ஒத்துக்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபியையும் ஒரு பெரிய அளவில் உடைக்கிறாரு. இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகலைன்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா பிஜேபி ஃபேக்டரை ஏடிஎம்கேல 70%க்கு மேலே வந்து அந்த அலையன்ஸை ஒத்துக்கல. பிஜேபிக்கு இது அசட், ஏடிஎம்கே வந்தது அது பொனன்சா. பட் ஏடிஎம்கே கேடர் ஓட்டர்ஸ் 70%க்கு மேலே இந்த அலையன்ஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் தினம் விஜய்க்கு இன்விடேஷன் கொடுக்குது, பிஜேபியும் கொடுக்குது, ஏடிஎம்கேயும் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் சொல்றாரு, ஏடிஎம்கேல யாராவது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, விஜய் வரணும், விஜய் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியில், கடம்பூர் ராஜ் ஏடிஎம்கேல, எல்லாரும் விஜய் வாங்க வாங்க வாங்கன்னு எது கூப்பிடுறீங்க? ஒரு பக்கம் நேஷனல் பார்ட்டி வித் ப்ரூட்டல் பவர்
17 ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டு, 11 வருஷமாக சென்ட்ரலில் பவர். இன்னைக்கு வேர்ல்டுலேயே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி அண்ட் நம்பர்ஸ். இன்னொன்று வந்து 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஏடிஎம்கே. ஆனால் இந்த 2 பார்ட்டியும் அலையன்ஸ் சேர்ந்து எதுக்கு விஜய்க்கு வந்து தினம் இன்விடேஷன்? ஏன்னா இது டேக் ஆஃப் ஆகலை. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இவங்க ஓட்டை உடைக்கிறாங்கனால ஒரு டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு. டிஎம்கேக்கு ஜெயிக்கிறது மட்டும் பத்தாதுங்க. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயிக்கிறோன்னா இட் மஸ்ட் பி வித் டீசென்ட் நம்பர்ஸ். 118 கையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் நாடு பூரா பண்ணிட்டு இருக்க அட்டூழியத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தே வில் பிளே ஹவோக். அண்ட் டிஎம்கேக்குள்ளேயே பிளாக் ஹார்சஸ் கண்டிப்பாக இருக்கும். தட்ஸ் ஹவ் பாலிடிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா பிக் மணி இன்வால்வ்டுன்னு போது வந்து இன்னைக்கு சலாம் அடிக்கிற அத்தனை பேரும் நாளைக்கு பவர் இல்லைன்னா என்ன பண்ணுவான்றது இட்ஸ் எனிபடிஸ் கேம். ஜெயிச்சிட்டு இருக்க வரைக்கும் அரசியல் எல்லாருமே லைன்ல நிற்பாங்க. தோத்தும் போது வீழ்ச்சி வரும்போது இவங்க கூட எவன் நிற்பான்றது தான் உங்களுக்கு தெரியணும். அதனால இது விஜய் ஃபேக்டர் வந்து இவங்களுக்கு கம்ஃபர்டபுள், இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு குஷனிங் நான் நம்பலை. இட்ஸ் அ ஜெனுயன் த்ரெட். அது யாராலையுமே அதை கணிக்க முடியல. பட் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஆர் மச் மோர் ரேட்டட் பை விஜய்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதில் ஐ டூ அக்ரி. டிஎம்கேவும் ரேட்டடு. மேபி 4 கார்னர் ஃபைட் வந்ததுன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஹாங் அசம்பிளி. முதல் தடவை தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றம் அமையலாம் 4 முனை போட்டி வந்ததுன்னா. பட் ஆஃப் லேட் எனக்கு என்ன தோணுதுன்னா there is a slight possibility, maybe a 10% or a 20% possibility one can say. விஜயும் இந்த அலையன்ஸ்க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. there are very mild indicators. விஜய் ஃபேக்டர் இஸ் a very genuine factor for DMK. அவங்க அதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை. அவங்க அசஸ்மெண்ட் தப்புன்றது தான் என்னுடைய பார்வை. ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி. நன்றி.